அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. மனிதராக பிறந்த நாம் அனைவரும் தெய்வங்களிடம் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம். ஆனால் அவற்றில் பலவிதமான வேண்டுதல்கள் பெரும்பாலானவை நிறைவேறுவது இல்லை. அதனால் பலருக்கு கடவுள் மேலிருக்கும் நம்பிக்கை என்பது சற்று குறையத்தான் தொடங்கியிருக்கிறது. உண்மையில் அதற்கான காரணம் என்ன? ஏன் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவது இல்லை அல்லது தாமதப்படுகிறது என்பது பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். இதற்கு முன்னால் நாம் பார்த்த பல காணொளிகளில் நாம் குறிப்பிட்டது போல் இந்த ஜனனம் என்பது நம்மளுடைய முற்பிறவிகளில் செய்த தவறுகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை சரி செய்து அதில் உள்ள உண்மைகளை அறிந்து நற்காரியங்களை செய்வதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் வேண்டும் என்று நாம் கடவுளிடம் அந்த ஆன்ம உலகத்தில் இருந்து வேண்டி இந்த பிறவியை எடுத்துள்ளோம். அப்படியானால் நமக்கு இந்த மாதிரியான அனுபவங்களை தருவதற்காகத்தான் சில நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்படும் துன்பமான சூழல்களில்தான் நமக்கு அனுபவங்கள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களைத்தான் நமக்கு வேண்டும் என்று ஒருவேளை நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கலாம். அல்லது வந்த நோக்கத்தை மறந்து இந்த உலக விஷயங்களில் அதிகப்படியான பற்று கொண்டு இந்த உலக சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக சில வேண்டுதல்களை நாம் கடவுளிடம் வைக்க வேண்டி வந்துவிடுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது எல்லாம் அறிந்த அந்த இறைவனுக்கு நாம் வேண்டுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நமது ஆன்மாவிற்கு அல்லது ஆன்ம முன்னேற்றத்திற்கு நாம் வேண்டுதல் வைப்பது உகந்ததா, அல்லது அவர்கள் வேண்டுவதை கொடுத்தால் அவர்கள் மேலும் பழிபாவங்களுக்கு அல்லது பாவ செயல்களுக்கு ஆளாகிவிடுவார்களா என்பதையெல்லாம் அறிந்து அதில் உகந்ததை மட்டுமே கடவுள் நமக்கு வழங்குகிறார். அப்படியானால் நாம் என்ன வேண்டுகிறோம் என்பது மிக முக்கியமானதாக உள்ளது. பிறப்பின் நோக்கம் என்பது ஆன்ம முன்னேற்றத்திற்காக, அல்லது நாம் செய்த பாவங்களை கழிப்பதற்காக, அல்லது முற்பிறவியில் செய்த தவறுகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, இப்படி சில காரியங்களுக்காகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்துள்ளோம். அப்படியானால்
நமது வாழ்வில் ஏற்படும் பல மனம் துன்பப்படும்படியான நிகழ்வுகளை நாம் அனுபவங்களாக பார்க்க ஆரம்பித்தால் துன்பம் நீங்கிவிடுகிறது. துன்பம் நீங்கிவிட்டால் கடவுளிடம் நாம் வேண்டுவதற்கு எதுவுமே இருக்காது. காரணம், நாம் கோயில்களுக்கு சென்றால் எனக்கு நல்ல அறிவு வேண்டும், நிறைய செல்வங்கள் வேண்டும், எனக்கு இப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, எனக்கு அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஒருத்தர்கிட்ட இதை கேட்குறேன், அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது எப்படியாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடு. இந்த மாதிரியான பல வேண்டுதல்களை நாம் வைக்கிறோம். எனக்கு புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக கார் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை துணை கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் வேணும், இப்படியெல்லாம் வேண்டுமே தவிர நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக நாம் என்ன வேண்டுகிறோம் என்பதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மிக சொற்பமான வார்த்தைகள் தான் இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல்களில் மிக சொற்பமான வார்த்தைகளே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, கடவுள் நம்முடைய சொந்த விருப்பத்தில், நம்மளுடைய சுதந்திரத்தில் எந்த விதத்திலும் குறுக்கில் வரமாட்டார். காரணம், நம்மளுடைய ஆன்மாவிற்கு அனைத்து வித அனுபவ அறிவுகளும் உண்டு. நம்மளுடைய ஆன்மாவின் வழிகாட்டுதலை தவறும் பொழுதுதான் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது. நாம் அதை கடந்து நல்வழியில் செல்கிறோமா அல்லது அந்த சூழ்நிலையின் போக்கில் செல்கிறோமா என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை. என்ன நடந்தாலும் ஆன்மாவின் கட்டுப்பாட்டில் நாம் இருந்து ஆன்ம முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து முன்னேறி செல்வோமேயானால் நமக்கு துன்பம் என்ற ஒரு நிலை ஏற்படாது. அப்படி துன்பம் என்ற ஒரு நிலை ஏற்படாவிட்டால் நாம் கடவுளிடம் வேண்டுவதற்கு எதுவுமே இருக்காது. காரணம், நமக்கு நன்கு தெரியும், நாம் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமது ஆன்மாவின் பேச்சிலிருந்து விலகிச் செல்ல மாட்டோம். இந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறோன்னு, அதற்கு இன்னொரு பெயர் சொல்லலாம், மனசாட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது சமீப காலங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. அதனால் எளிமையில் விளங்குவதற்காக நம் மனசாட்சி சொல்கிறத நம்ம கேட்டோம்னாலே நாம் சரியான பாதையில் செல்வோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆன்மா சொல்கிறது அப்படின்றது இந்த உலக அறிவுகளை நிரப்பி வைத்திருக்கும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மனமா அல்லது உண்மையில் ஆழ்மனம் சொல்கிறதா என்பதை சற்று நிதானமாக யோசித்துதான் அதை நாம் கண்டறிய வேண்டும். அதற்குத்தான் அனுபவம் தேவைப்படுகிறது. அந்த அனுபவத்தை எந்த வேதத்தாலும்
எந்த புத்தகத்தாலும் உணர்த்த முடியாது. இதை நாமே உணர்ந்து கண்டறிய வேண்டிய விஷயம். அதை நாம் கண்டுபிடித்து விட்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மபலம் பெருகி கொண்டிருக்கும். அப்படியானால் இந்த வேண்டுதல்கள் ஏன் நாம் வைக்க வேண்டும்? நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் நாம் கஷ்டப்படுவதற்கு ஏன் கடவுள் விட வேண்டும்? இப்படியான சில கேள்விகளும் வரத்தான் செய்கிறது. இதற்கும் முக்கியமான காரணம் என்னவென்றால், நமக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கியிருக்கிறார். அந்த சுதந்திரத்தால் நாம் சரியான வழியில் செல்கிறோமா என்பதை வேண்டி பெற வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம். இனிமேல் நீங்கள் கடவுளிடம் வேண்டும் பொழுது, இறைவா, தாங்கள் எனக்கு அளித்த முழு சுதந்திரத்தின் மூலம் என்னுடைய ஆன்ம பலம் பெருகவும் ஆன்ம முன்னேற்றம் அடையவும் தேவையான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மனதார வேண்டுங்கள். இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் கடவுள் கண்டிப்பாக நம்முடன் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சுயநலத்தோடு வைக்கப்படும் எந்த வேண்டுதல்களும் நிறைவேறாது. நம்முடைய வேண்டுதல்களின் பலன் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக இல்லையெனில் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. காரணம், எதிர்காலத்தில் என்ன நமக்கு நிகழப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. அப்படியானால் இன்று நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கடவுளிடம் வேண்டுகிறோம். அது நடந்தால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் இன்னும் மோசமான நிலைக்குத்தான் செல்லும் என்றால் கடவுள் முடிந்தவரை அதை செய்யாமல் இருப்பதற்கு தான் முனைவாரே தவிர அவருடைய குழந்தை கெட்டுப்போக வேண்டும் என்று ஒரு காலமும் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த கடவுளிடம் உயர்ந்த நிலையிலான வேண்டுதல்களை நாம் முன்வைக்க வேண்டும். அதனால் உங்களுடைய வேண்டுதல்களை நீண்ட நேரத்திற்கு வைக்காமல் மிக குறுகிய காலம், அதாவது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அப்படின்ற கால அளவில் ஒரு மனதோடு முழு கவனத்துடன் ஒரே சிந்தனையில் நம்மளுடைய வேண்டுதல்கள் வைக்கும்போது அவை மிக வலிமையானதாக உருவெடுக்கிறது. அந்த வேண்டுதல்கள் மூலம் நிறைவேறும் காரியம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கானதாக இருக்குமேயானால் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். அதை கடவுள் நிறைவேற்றி தருவார் என்ற முழு நம்பிக்கையுடனும் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடனே இருந்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுவார். இதுவரை கூறிய விளக்கங்கள் போதுமானதென்று நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.